வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு டிசம்பர் 8ஆம் தேதி, ஒரு மிக முக்கியமான நாள். இன்றுதான் புத்தர் போதி மரத்தின் கடியின் கீழ் ஞானம் பெற்ற நாளாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. புத்தனுடைய வாழ்க்கை, அவர் பெற்ற ஞானம், அவர் உலகிற்கு காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த நாளில் உலகம் முழுக்க பல்வேறு விதமான கருத்தரங்குகளும் வழிபாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாளில் புத்தரினுடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன? முதலாவதாக, புத்தரை புத்த மதம் என்ற ஒரு தனி மதத்தோடு மட்டும் பிணைக்க முடியாது. புத்தத்தோடு அதன் தொடர்ச்சியாக உருவான சமண மதமும் கூட அப்படித்தான். அதை தனி மதமாக பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்ற போதும் கூட பௌத்தத்தினுடைய போதனைகள் அந்த மதத்தை தாண்டி இன்றைக்கு உலகம் முழுக்க விரிந்திருக்கின்றன. அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் எல்லா இடங்களிலும் புத்தரின் சிலைகளை பார்க்கலாம். புத்த மதத்தை பின்பற்றுவர்கள் மட்டுமல்ல, புத்த மதத்தைக்கு அப்பால் வேறு மதங்களை பின்பற்றுபவர்கள் கூட தங்கள் வீடுகளிலோ மற்ற இடங்களிலோ அவர்கள் புத்தனுடைய சிலைகளை வைத்திருப்பதை பார்க்கிறோம். அது காரணம் என்றால், ஒரு மதம் கடந்த ஒரு தத்துவத்தை பௌத்தம் முன்வைத்தது என்பதுதான். சமண மதத்திற்கும் கூட அது பொருந்தும். ஏன் ஐயன் திருவள்ளுவருமே கூட அந்த சமண மத கருத்தாக்கங்களினால் தாக்கம் பெற்றே தன்னுடைய உலக புதுமுறையான திருக்குறளை இயற்றினார் என்கிற ஒரு கருத்து தீவிரமாக நிலவுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த பௌத்தம் அது எதை போதிக்கிறது? புத்தர் எதை போதித்தார்? அவர் அடைந்த ஞானம் என்பது என்ன என்று பார்க்கிற போது, அவர் தன்னுடைய 29வது வயதில் தான் பிறந்து வளர்ந்த அரச குடும்பத்தை விட்டு வெளியேறி 6 ஆண்டுகள் கடுந்தவம் புரிகிறார். ஆனால் உடலை வருத்தி செய்கிற தவத்தினால் எந்த பயனும் இல்லை என்பதை அவர் கண்டுகொள்கிறார். இறுதியாக தன்னுடைய 35வது வயதில் புத்தர் ஞானத்தை அடைகிறார். அதற்கு பிறகு பல வருடங்கள், கிட்டத்தட்ட 45 வருடங்கள் புத்தர் தன்னுடைய போதனைகளை உலகம் முழுக்க பரப்பினார். அந்த போதனைகள் என்பது இன்று உலகையே எங்கும் பரவி நிற்கின்றன. புத்தரினுடைய அடிப்படையான ஞானத்தினுடைய அந்த அளவுகோல் என்பது என்ன என்று பார்த்தால், புத்தர் ஆசைதான் மனித வாழ்க்கை என்பது துன்பமயமானது என்பதை புத்தர் தன்னுடைய ஒரு ஞான ஒளியின் மூலமாக கண்டறிகிறார். இப்படி துன்பமயமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, அதற்கு வேறாக இருப்பது எதுவென்று பார்த்தால் மனிதர்களுடைய ஆசைகள். அப்படி என்றால் துக்கத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்றால், அந்த ஆசைகளிலிருந்து எவ்வளவு விடுபட முடியுமோ, பற்றுகளிலிருந்து எவ்வளவு விடுபட முடியுமோ, அந்த அளவிற்கு மனிதர்களுடைய துக்கம் குறையும் என்பதை வள்ளுவர் இதை புத்தர் காட்டுகிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான பாதைகளை அவர் காட்டுகிறார். சிறந்த சிந்தனை, சிறந்த செயல் என்பதை அவர் முதன்மையாக வலியுறுத்துகிறார். அதற்காக பல்வேறு விதமான கோட்பாடுகளை அவர் வகுத்தளிக்கிறார். சிறந்த சிந்தனை, நேரான சிந்தனை, அதே போல் செயல், நற்செயல்கள் மூலமாக நாம் இந்த ஆசையை விட்டு விலகி ஒரு கருணை மிக்க வாழ்வை நாம் வாழ முடியும் என்பதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். அப்படி பார்க்கிற போது அகிம்சை என்பதையும் கருணை என்பதையும் அவர் மிக பிரதானமான கோட்பாடுகளாக புத்தர் முன்வைக்கிறார். உயிர்கள் அனைத்தும் சமமானவை, மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதுதான் பௌத்தத்தினுடைய ஒரு அடிப்படையான கருத்தாக்கமாக இருக்கிறது. சமத்துவத்திற்காக போராடுகிற எவரும் பௌத்தத்தினுடைய போதனைகளை, புத்தரினுடைய போதனைகளை ஏற்காமல் இருக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கிற போது புத்த மதம் என்பது சமூக நீதிக்கான, சமத்துவத்திற்கான ஒரு மதம் என்பதை உலகம் முழுக்க மக்கள் இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு நாளாகத்தான் இன்று புத்தர் ஞானம் பெற்ற இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த 10 நாள்களுக்குள்ளாக இலக்கிய உலகில் ஒருவரும் திரை உலகில் ஒருவரும் என்று இருபெரும் ஆளுமைகளை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. கலை உலகில் மிக புகழ்பெற்றவராக விளங்கிய ஏவிஎம் சரவணன் அவர்களும், அதே மாதிரி இலக்கிய உலகில் எல்லோராலும் போற்றப்பட்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களும் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். 2 பேரும் பெருவாழ்வு வாழ்ந்துதான் மறைந்திருக்கிறார்கள். கவிஞர் தமிழன்பன் அவர்கள் 90 வயதை தாண்டியும், ஏவிஎம் சரவணன் அவர்கள் 85 வயது நிறைவு பெற்ற நிலையிலும் மரணமடைந்திருக்கிறார்கள். சரவணன் அவர்களினுடைய பிறந்த நாள் டிசம்பர் 3, 1940வது ஆண்டவர் பிறந்தவர்.
அதற்கு மறுநாள் டிசம்பர் 4ஆம் நாள் காலையிலே அவர் மறைந்திருக்கிறார். 85 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டு அவர் மறைந்து போயிருக்கிறார். 2 பேரினுடைய இழப்பும் தமிழ் உலகத்திற்கு பேர் இழப்புதான். தமிழன்பனை பொறுத்தளவு கவிதை உலகில் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தவர். அவர் மரபு கவிதைகளை எழுதியிருக்கிறார், புது கவிதைகள் எழுதியிருக்கிறார். புது கவிதைகளில் ஹைக்கூ என்று சொல்லுகிற 3 வரி கவிதைகளை அப்துல் ரஹ்மான் அவர்களும் அவரும் தான் கூடுதலாக எழுதியிருக்கிறார்கள். எனவே பல்வேறு விதமான கவிதை முயற்சிகளிலும் ஈடுபட்டவர் தமிழன்பன். காலம் முழுவதும் ஒரு சுயமரியாதைக்காரராக, திராவிட இயக்க உணர்வாளராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் என்றாலும் தமிழன்பனாகத்தான் அவர் அறியப்பெறுகிறார். அவர் ஈரோட்டிலே சில நாள்கள் வேலை பார்த்தாலும் சென்னையிலே இருக்கிற புதுக்கல்லூரியிலே தான் அவர் பேராசிரியராக இருந்தார். பேராசிரியர் ஈரோடு தமிழன்பன் என்பதை விட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்பதுதான் எல்லோரும் அறிந்த பெயர். அதே மாதிரி அவருடைய வாழ்வில் குறிப்பிடத்தக்க இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு கவிஞர், ஒரு பேராசிரியர், ஒரு எழுத்தாளர் செய்தி வாசிப்பில் இத்தனை நேர்த்தியாக செய்ய முடியும் என்பதை காட்டியவர் அவர்தான். தொலைக்காட்சிகளில் அவர் செய்தி வாசிக்கிற போது அந்த செய்திகளே அழகு பெறும் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த துறையிலும் புகழ் பெற்றவராக இருந்தார். அதே போல ஏவிஎம் சரவணன் அவர்கள் தன் தந்தையார் காலத்திலே இருந்து திரைப்படத்துறையிலே இருந்தவர், நீண்ட அனுபவம் வாய்ந்தவர். அவருடைய அனுபவம், அவருடைய திறமை, அவருடைய பட தயாரிப்பு முறை எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய பண்பு தான் அவரை இன்னமும் மேலே உயர்த்தியது என்று சொல்ல வேண்டும். அவர் படங்களுக்காக கைகட்டி கொண்டிருப்பதல்ல, எப்போதும் எல்லோரிடத்திலும் அந்த அன்பையும் பணிவையும் காட்டுகிற ஒரு குணமுடையவர். அவருக்கு தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது. 2 முறை அவர் ஃபிலிம்ஃபேர் விருதுகளை பெற்றிருக்கிறார். நானும் ஒரு பெண் என்ற ஒரு படத்துக்காகவும் பின்னால் இன்னொரு படத்துக்காகவும் அவர் அந்த ஃபிலிம்ஃபேர் விருதுகளை பெற்றிருக்கிறார். நானும் ஒரு பெண் என்கிற படம்தான் அவர்கள் தன்னுடைய அப்பாவிடமிருந்து வந்ததற்கு பிறகு முருகன் பிரதர்ஸ் என்கிற பெயரில் வீர திருமகன், பிறகு நானும் ஒரு பெண் என்கிற படத்தை எடுத்தார்கள். இந்த விருதுகளையெல்லாம் விட ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு மிகுந்த புகழை தந்த ஒரு விருது உண்டு என்று சொன்னால் புதுவை அரசாங்கம் அவருக்கு கொடுத்திருக்கிற பண்பின் சிகரம் என்கிற விருதை நாம் சொல்ல வேண்டும். அதை அவரோடு பழகியவர்கள் எல்லோரும் அறிவார்கள். அவருடைய நிலை எவ்வளவு உயரமானது என்பதை எல்லோரும் அறிவோம். பொருளாதார நிலையிலும் புகழிலும் மிக உயரமான இடத்தில் அவர் இருந்தாலும் யாரிடத்திலும் அதே அன்புடனும் அதே எளிமையுடனும் பழகுவது எல்லோருக்கும் வந்துவிடாது. ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அது வாய்த்தது. எனவே ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்து ஒரு பெருவாழ்வு வாழ்ந்தாலும் கூட 2 பெரும் ஆளுமைகளும் நம்மை விட்டு பிரிந்தது துயரமானது. ஏனென்றால் எந்த வயதில் இறந்தாலும் மரணம் எப்போதும் துயரமானது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை.
அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி
ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.